காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். அதிகாலை எப்பொழுது வரும் என்று ஆவலோடு காத்திருந்து என் முன் முழங்காலில் நிற்கிறாய். என் முகத்தை ஆவலோடு தேடுகிறாய். என் சத்தத்தை உற்று கேட்கிறாய். ஆனந்த கண்ணீரால் என் பாதங்களை நனைக்கிறாய். உன் உள்ளம் நன்றியாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி என்னை தொழுது கொள்ளுகிறாய். மகனே, மகளே, இன்று நான் உனக்கு புதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறேன். உன் இருதயத்தை என் முன் உத்தமமாக கண்டேன். உன்னில் என் வல்லமை விளங்கச் செய்வேன். கொஞ்சமும் சந்தேகப்படாதே. உன் நாளில் எல்லா தேவைகளையும் அற்புதமாக சந்திப்பேன். உன்னை வருத்தும் எல்லா பிரச்சனைகளையும் என் மீது வைத்துவிடு. நீ என்னிடம் பெற்றிருக்கும் எல்லா நன்மைகளையும் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயங்காதே. கொடு கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியிலே போடுவார்கள். உனக்கென்று நான் ஏராளமாய் வைத்திருக்கிறேன். இதை விசுவாசி. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனது அழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பூமியும் நித்திய ஆட்சியின் கிரீடமும் புதிதாக்கப்பட்ட இருதயமும் சந்ததியும் வாக்கு பண்ணப்பட்டதை படி. உன்னோடு நான் இன்று புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன். ஆதார வசனம்: கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3.